வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்னைக்கு டுடே சமையல் என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதங்க. ஆவி பறக்க பறக்க சுட சுட சாதம். அதே மாதிரி ஆவி பறக்க பறக்க சாம்பார். சாம்பார் வந்து கலந்த காய், முள்ளங்கி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு கலந்த காய் சாம்பார். ஆவி பறக்குதுங்களா, தெரியுதுங்களா? பறக்க பறக்க ஆவி பறக்க பறக்க சாம்பார். இதே மாதிரி சூடாக சாப்பிட்டா தாங்க இந்த மழை நேரத்துக்கு நல்லாயிருக்கும். எங்களுக்கும் ரொம்ப இப்போ தான் பிடிக்கும். அதனால் தான் சுட சுட எப்பயுமே ஆவி பறக்க பறக்கன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் ஃப்ரை. இது வந்து நான்வெஜ் டச்சில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி மசாலா கோட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான கத்திரிக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் குட்டி குட்டியாக, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எங்கள் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் குட்டி குட்டியாக வெண்டைக்காய் கட் பண்ணி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி தவாவில் நம்ம அப்படியே கடாயிலே போட்டு பண்ணும்போது கொஞ்சம் தீஞ்சு போயிடும். கடைசியாக லாஸ்ட்டாக நம்ம தவாயில் கொஞ்சம் போட்டு தோசை மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒட்டாது, நல்லாயிருக்கும், தீயவும் தீயாது. அதே மாதிரி காராசேவு. இது கடையில் வாங்கினது தாங்க, நான் வீட்டில் செய்யலை. காராசேவும் இருக்குது. தயிர், அவ்வளோதாங்க. இன்றைக்கி ரசம் வைக்கலை. இன்னைக்கு சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். குழந்தைங்களுக்கு இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.